ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 அதிரடி அறிவிப்புகள். உடனே நோட் பண்ணிக்கங்க. அதை பற்றின வீடியோவை நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தில் PDS கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள், போலி அட்டைகளை நீக்கும் நடவடிக்கைகள், புதிய அட்டைகள் விநியோகம், அத்தியாவசிய பொருட்களின் அளவு மாற்றம் மற்றும் மகளிர் உரிமை தொகை குறித்த சமீபத்திய அறிவிப்புகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்புவோருக்கு இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதன்படி தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள 5 மிக முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் எவை என்பதை இங்கே காணலாம். 2.49 கோடி ரேஷன் அட்டைகள் ரத்து குறித்து மத்திய அரசின் தகவல் வெளிவந்திருக்கு. மத்திய அரசு வழங்கியுள்ள தகவலின்படி 2020ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் சுமார் 2 கோடியே 49 லட்சம் ரேஷன் அட்டைகள் பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளன. போலி அட்டைகள், தகுதியற்ற பயனாளிகள், இறப்பு மற்றும் நிரந்தர இடம்பெயர்வு, நிரந்தரமாக வேறு இடத்திற்கு சென்றவர்கள் போன்ற பல்வேறு காரணங்களுக்காகவே இந்த அட்டை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 55,000 புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம். புதிய ரேஷன் அட்டை கோரி கிட்டத்தட்ட 1,70,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனையில் உள்ளன. இதில் தகுதியான சுமார் 55,000 பேருக்கு விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. உணவு தானிய விநியோக விகிதத்தில் மாற்றம். மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புதிய உணவு தானிய விநியோக விகிதம் ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. AOY மற்றும் PHH வைத்திருப்பவர்களுக்கு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மொத்த உணவு தானிய அளவு 35 கிலோவில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் உணவு பங்கீட்டில் அரிசியின் அளவு குறைக்கப்பட்டு கோதுமையின் அளவு அதிகரிக்கப்படும். உதாரணமாக, சாதாரண PHH அட்டைதாரர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட 1 கிலோ கோதுமைக்கு பதில் 2 கிலோ கோதுமையும் 4 கிலோ அரிசிக்கு பதில் 3 கிலோ அரிசியும் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை விநியோகம். புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து மகளிர் உரிமை திட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளுக்கு மாதாந்திர ரூபாய் 1000 மானியம் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் வங்கி கணக்கில் விநியோகம் செய்யப்படும். ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கு ஆதார் KYC கட்டாயம். ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும், உதாரணமாக 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் KYC செய்வது கட்டாயம் என்றும், இணைக்காதவர்கள் விரைவாக இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.